ரோஜா, இதுதான் தகுந்த சமயம். எப்படியாவது அவன் மனதை மாற்றி அவன் மனதை ரோஜா இன்னும் மங்கள தாய் கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாளர் ரவிக்குமார் என்று சொல்லக்கூடிய பெரிய எங்களுடைய நாடக மன்றத்திலே கதாநாயகி வேடம் ஏற்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் வினிதா என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியாரையும் இன்னும் வில்லி வேடம் ஏற்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அபி என்று சொல்லக்கூடிய என்னை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கின்றார். அன்னாரது கிரகமானது நன்முறையிலே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனர் பெற்று நன்முறையிலே வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம் ஜெயம். நீண்ட நாள் ஆசை இப்போதுதான் நிறைவேறப் போகிறது. ரோஜா, உன்னை எப்படியாவது என் மனதுக்கு வர வைக்கின்றேன். ரோஜா போகாதே. ரோஜா அவர் இருக்கிறாரா இல்லையா ஒன்றுமே புரியவில்லையே அம்மா. இப்படி கண்ணீரோடு ஒன்றுமே தெரியாத அயனால் சென்ற கணவர் இன்னும் திரும்பவில்லை. அவர் இருக்கிறாரா இல்லையா ஒன்றுமே உன்னுடைய கணவன் இதுவரைக்கும் பிடிச்சிருந்தோம் இல்லையா? உன்னுடைய கணவனும் அயல் நாடு
இதுவரைக்கும் வீடே திரும்பவில்லை. இனி அவன் வருவாரோ உனக்காக நான் ஒரு யோசனை சொல்கிறேன். அதன்படி கேட்டால் உனக்கு நல்லது நினைத்து சொல்கிறாய். யோசனையா? என்ன யோசனை தலைவியாரே? ரோஜா, என்னுடைய கணவன் இருந்து உனக்கு என்னென்ன செய்வான், என்னென்ன சாதிப்பான், அத்தனையும் நான் உனக்கு செய்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளே. பேசும் வார்த்தை ஒன்று புரியவில்லை. புரியவில்லையா? ஆமா. ரோஜா, என்னை கட்டி அணைத்து அத்தாலும் சொல்லி ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டால் நீயும் நானும் இந்த நாட்டில் சுகமாக இருக்கலாம். அது மட்டுமா, இந்த ரோஜாவுக்கு ஏற்ற ராஜா நான். ஏய், யார்? என் நாட்டு வேலைக்காரன். நான் யார்? என் நாட்டுக்கே இளவரசி. உனக்கு எனக்கு என்ன வேண்டுமாடா? பூஜை. ரோஜா, அப்படி சொல்லாத ரோஜா. ஏழை என்றாலும் பணக்காரன் என்றும் அனைவருக்கும் இப்ப நினைக்கிறாயா? இல்லை, என்று உன்னை மனவரையில் மனக்கொழுத்து காட்டேனோ அன்று முதல் உன் மீது எனக்கு ஆசை. எப்படியாவது நேரம் கிடைக்கும் என்னை அத்தான் சொல்லு. ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து சந்தோஷமா ரோஜா. பள்ளி அறிந்தான் தானே ஆரிஜாத பூஞ்சே அள்ளி போல் உன் அழகுக்கு காரணமே கருத்த கூந்தல். ஆடுவதிலே நீ ஒரு மயில், சொல்லி ஓடுவதிலே ஒரு மானு. உன்னை ருசி பார்க்க வந்து தண்ணி வளையல பசீனு. எனக்கு தேவை கட்டி எனக்கு முத்தண்டே. இதை கொடுத்து விட்டால் நாம் இருவரும் சந்தோஷமா முடியாது.